இருக்கக்கூடிய பசுமன் தந்த தங்கம் வைந்தமாடி சிங்கம் உக்கிரமாக தேர்தல் பெற்ற உத்தமமாக இந்திராணி அம்மையாரின் அறிந்தவர் போதவர் நலமான முருகன் கடவுள் போற்றப்படும் பசுமன் சித்தரை வழங்கி பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய விருதுநகர் மாவட்ட ஆலோசனை கூட்டத்திலே இந்த அடியேனும் கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மாவட்டத்தினுடைய மாநில நிர்வாகி பாண்டித்தேவர் அவர்களே, இந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் என் ஆர்வம் சார்ந்தன் ஐயனார் அவர்களே மற்றும் எண்ணற்ற நிர்வாகிகளை கொண்ட விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திற்கு தலைமை உரையாற்ற வருகை இருந்துள்ள நெல்லை மாவட்டம் என்ற மாவீரன் எங்கெல்லாம் இந்த சமூகம் பாதிக்கப்படுகின்றதோ அங்கே சகோதரர்கள் சொன்ன மாதிரி 108 ஆம்புலன்ஸ்களை சிறிது நேரம் கழித்துதான் வரும். தகவல் கிடைத்த உடனே செல்லக்கூடிய ஆற்றல் உழைத்த மாதிரி பவானி வேலுமணி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகின்றுள்ள 6 பங்கு நாடுகின்ற மாவீரன் அருமை சகோதரன் மஞ்சள் முத்தியாத்தேவர் அவர்களே, நெல்லை மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களே, நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் 6 பங்கு நாடுகின்ற இந்த மாவீரன் அன்பு தம்பி சுப்பிரமணியன் கொண்டு சுப்பிரமணியன் அவர்களே, அவர்களோடு வருகின்ற அனைத்து நிர்வாகிகளும் மாநில மகளிரணி தலைவி அக்கா வள்ளியக்கால் அவர்களே, அவர்களோடு வருகின்ற மாநில நிர்வாகிகளே மற்றும் வேலை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி சில வார்த்தைகளை கூறி விளைவாக நவரசன் கார்த்திக் அவர்களோடு 30 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய அருமையான நவரசநாயகன் என்று சொன்னால் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் தனியில் இன்றைக்கு பவானியார் களத்தை வலுப்படுத்துவதற்காகவும் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பற்றி தொட்டி எல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் பார்க்க விடுவதற்காகவும் இந்த இயக்கத்தில் நாங்கள் இணைந்துள்ளோம். இந்த இயக்கமானது சில நபர்கள் தேர்தலுக்காக இயக்கத்தை வளர்ப்பார்கள், சில பேர்கள் தன்னையும் தன் வயிற்றில் வளர்த்துக் கொள்வதற்கு இயக்கத்தை வளர்ப்பார்கள். ஆனால் இந்த சமூக மக்களுக்காக நான் அறிய கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலே செலவு செய்து இன்றைக்கு வீரர்களை போட்டுக் கொண்டு இருக்கின்ற இயக்கம் என்று சொன்னால் அது பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணற்ற தலைவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். தேர்தல் வருகின்ற காலத்தில் ஏகப்பட்ட தலைவர்கள் வருவார்கள். சில பேருக்கு ஆசை மக்களுக்கு நேரடியாக கேட்கின்றார்கள், நான் ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நான் ஒன்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லிட்டு, நீ ஏற்கனவே தேர்தல் களத்தில் நின்று 1300 ஓட்டுகளை தாண்டாத நாதாரிகள் எல்லாம் இந்த மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்வது என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான இந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். இந்த சமுதாயத்தை பார்த்து சில நாதாரிகள் கேட்கிறார், இந்த சமுதாயம் மங்கிவிட்டதாகவும் இந்த சமுதாயம் பின்தங்கிவிட்டதாகவும் சொல்கின்றான். நான் சொல்கின்றேன், இந்த முக்கொழுது சமுதாயம் எந்த சமூகத்துக்கு அருமையான சமூகம் இல்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நீ படிக்கவில்லை, வரலாற்றை படித்து தெரிந்தது. மாமன்னன் மருது மாநில காலத்தில் இருக்கின்ற பொழுது இந்த சமூகத்தை மட்டும் நம்பிதான் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்து சமுதாயம் பாடுபட்டார்களே தவிர முக்கொழுது சமுதாயத்தை சார்ந்த புறமொழி ஓட மாட்டார்கள் என்று சொல்லி அவர் போர்க்களத்தில் வச்சுக்கின்றார்கள். அருமை முப்பாட்டி வேறு லட்சம் அவர்கள் தன் கணவரை இழந்த பிறகும் தன்னந்தனியாக 8 ஆண்டுகளால் தலைவராக இருந்து கொண்டு மீண்டும் போர்க்களத்தை சந்தித்தவர் நமது முப்பாட்டி வேறு லட்சம் அவர்கள். அவர்களை போன்ற சமுதாயத்தில் பிறந்த நாமெல்லாம் இன்றைக்கு சில நாதாரிகள் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். நம்பிவிடாதீர்கள், நீங்கள் நன்றாக புரிய வேண்டும். நீங்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தேகத்திற்கு சின்னம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் தமிழ்நாடு அனைத்து மக்களும் கேட்டார்கள், அதுதான் நடந்தது. ஜெயலலிதா ஒன்று ஒரு ஆண்மை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு தேகத்திற்கு சின்னம்மா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். குழப்பங்களுக்கு உடையவே அருமை ஐயா ஓபிஎஸ் அவர்களை விரட்டி அடிக்கப்பட்டார்கள், டிடிவி தினகரன் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், சின்னம்மா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு இயக்கத்தை நாடாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைப்பற்றினார் என்பதுதான் வரலாறு. இன்றைய வரைக்கும் இன்றைக்கு மதியத்தில் டிடிவி தினகரன் எடப்பாடி பார்க்கின்ற ஒரு பதக்கத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முக்கொழுது சமுதாயத்தை அரசியல் அப்பாற்படுத்த வேண்டும் என்று சொல்லி எடப்பாடி என்ற ஒரு நாடாரி குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையும் நீ நோட்டாக்கு
பணம் தருகின்றான், வாக்குகளை சேர்த்து வருகிறது என்று சொன்னார். இன்னும் நமது உட்கொழுந்து சமுதாயம் பின்தங்கிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அரசியல் வரலாற்றிலே நமக்கு ஒரு 7 ஆண்டு காலமாக பின் விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு மே மாதம் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாய்க்கால் தேர்தல் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு காசு கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்க, அது தவறு கிடையாது. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, அது தவறு கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட அடிச்ச காசு உங்களுக்கு திருப்பி கொடுப்பான். காசுகளை வாங்கி கொண்டு சமுதாய தலைவர்கள் யாரை கைவிடுகின்றானோ அவர்களுக்கு வாக்களித்து நாம தோற்று விடுவோம் என்று தெரிந்தாலும் பரவாயில்லை, தோற்றாலும் பரவாயில்லை. நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது சமுதாய தலைவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துகிறது என்று சொன்னால் இங்கே மாநிலங்களின் பிரச்சனை போன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு உறுதியாக இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். இது போன்று முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 10.5% இடஒதுக்கீடை ஒரு சமூக மக்களுக்கு கொடுத்த எடப்பாடி நாதாரியை போன்று திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொன்னார்கள், நிறைவேற்றவில்லை. டிஎன்சி என்று நமது மக்களுக்கு 2 சான்றிதழ் வழங்குகின்றார்கள். டிஎன்டியும் டிஎன்சியும் ஒரே சான்றிதழ் பெறுவோம் என்று சொன்னால் நமது மக்களுக்கு மத்திய அரசுடைய சலுகைகள் நிறைய கிடைக்கும். அதை கிடைக்க விடாமல் இந்த மாநில திராவிட அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த டிஎன்சி நம்ம சர்டிபிகேட் பெறுகின்ற பொழுது நமது மக்களுடைய கல்வித்தரம் உயரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 5 ஆண்டுகளாக இந்த திராவிட அரசு சொல்லிக்கொண்டு இன்றைய வரைக்கும் அந்த டிஎன்டி சர்டிபிகேட்டை கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தில் தலைவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவின் கைக்கூலியில் இல்லாத ஒரு 10 தலைவர்கள், எடப்பாடியில் கைக்கூலியில் இல்லாத ஒரு 3 தலைவர்கள் இன்றைய வரைக்கும் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்றம் சரியான நிலைப்பாடு எடுப்பதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் மாநாட்டுக்கு முன்பாக மாநில ஆலோசித்து உங்களுடைய ஆதரவோடு யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை ஆதரிக்க முடிவு எடுப்போம். இல்லை என்று சொன்னால் தென் மாவட்டங்களில் முப்பொழுது சமம் பெருவாரியாக வாழ்கின்ற தொகுதிகளில் 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துவோம். நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு தைரியம் இந்த முக்கியத்துவம் இல்லை என்று வரக்கூடாது. நமக்கு 50 தொகுதிகளை வேட்பாளர் நிறுத்துவோம். தோல்வியா வெற்றியோ 50 வேட்பாளர் தோற்றாலும் நாம் ஆண்கின்ற ஓட்டு ஒவ்வொரு ஓட்டும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியாக இருக்கின்ற எண்ணி பார்க்க வேண்டும். இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்வேன், ஏதோ பூலித்தேவர் மக்கள் நிறுவனத்தில் வந்தார்கள், ஏதோ மேடை போட்டு பேசினார்கள், என்று நீங்கள் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொருத்தரும் கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். ஒரு நகர செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு 10 நபர்களை ஒரு இடத்துக்கு செல்கிற முடியும் கூட்டு வர வேண்டும். எங்களுடைய மகளிரையை கூட்டுகின்ற அளவுக்கு இளைஞர்களை கூட்ட வேண்டும். நம்முடைய கருத்துக்களை இந்த மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். நல்லது கெட்டது எந்த குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த சமுதாயத்தை இன்னொருத்தரால் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அதை பூலித்தேவர் மக்கள் முன்னேற்றத்தில் நிர்வாகிகள் முதலாளாக பராமரிக்க வேண்டும் என்று பாருங்கள். இன்றைக்கு எண்ணற்ற பிரச்சனை சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் எந்த நேரத்தில் தலைவர் பவானி அவர்களை அழைப்பேன் என்று சொன்னால் அவர் அழைத்தால் மாநிலங்கள் நாங்கள் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய கண்களை உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இளைஞர்களுக்கு இயக்கத்துடைய நிர்வாகி நான் சொல்லிக் கொள்வதுதான், நிர்வாகிகள் கட்டமைப்புகளை உருவாக்குங்க. ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு 50 பேரை தட்டக்கூடிய வல்லமை வைத்து நீங்கள் வருவது என்று சொன்னால் நீங்கள் இந்த இயக்கத்தை மேலே அடுத்த கட்டணம் எடுத்து செல்ல முடியும். அப்படி செல்கின்ற பொழுதுதான் தலைவருடைய கருத்தை நாம் வலுப்படுத்த முடியும். தலைவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற போது அரசியல் அங்கீகாரம் நமக்கு உறுதியாக கிடைக்கின்றது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் அங்கீகாரம் கிடைக்காமல் நீங்கள் எத்தனை வருஷம் அனுப்பினாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். எங்கெல்லாம் நமது பகுதியில் டாஸ்மாக் இருக்கும் என்று சொன்னால் அதை அப்புறப்படுத்துவதற்கு தாய்க்குறவர்களுக்கு தயாராக இல்லை. நீங்கள் வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அரசியலுக்கு வாருங்கள். உங்களை இறுதியாக கூப்பிட்டு அழைக்கின்றோம். நீங்கள் பூலித்தேவர் மக்கள் நிர்வாகிகள் சேர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ மாநில நிர்வாகிகள் மாவட்ட கூட்டாளர்கள் நம்ம சொந்தக்காரன் தொட்டால் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பெண்கள் அரசியல் இன்றைக்கு பேசுவதற்கு நீங்கள் ஓட்டு தருகிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த சமுதாயம் எழுச்சி பெறும். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பகுதியை காட்டப்பட்டவன் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அந்த பகுதியில் கிராமத்தில் இருந்த மகளிர்கள் பெண்கள் சாலையிலே படுத்த உருவிருக்கிறார்கள். அவருடைய ஒற்றுமைதான் இன்றைக்கு அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் நான் அந்த கூட்டத்துக்கு நவசபையில் வருகின்ற போது லட்சக்கணக்கான மகளிர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கொண்ட மாவட்டம் இது. விருதுநகர் மாவட்டம்
வேண்டும் என்று சொன்னால் முக்கோணத்தார் பெருவாரியாக வாழ்கின்ற மாவட்டம். அனைவரும் தூயாக இருக்கிறோம். போலீசார் மக்கள் முன்னேற்ற அனைவரும் இணைந்து எங்களுக்கு ஆதரவு தாரி என்று கேட்டு வாய்ப்புக்கு நல்வாய்ப்புக்கு நன்றி ஒரு விளைவு.